ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பசங்க செகண்ட் இயர் ஹை ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. பெருசாக எதுவும் மாறல, எப்பவும் போல் அப்படியே காமாக போகுது. இன்னுமே ஷிஷியும் நம்ம ஹுவாவும் சேரல. நம்ம ஹீரோனை பார்த்தாலே வேலைக்கு தான் போகிறா. அப்படியே இவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை போட்டு படிச்சுட்ருக்க. இப்போ ஜிங்ஷி, ஹுவா உன்னோட கம்ப்யூட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீ எதுக்கு வேணா போடா, என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்குங்க. ஏன் எனக்கு நானே சப்போர்ட் பண்ணிக்க மாட்டேனா? உன் சப்போர்ட்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எப்படியாச்சும் ஃபுல் எஃபர்ட்டை போட்டாச்சும் நான் சாக்கர் பிளேயர் ஆகிடணுப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி படித்தா நல்லா இருக்கும். என்ன ஆக போகிறேனே தெரியாமல் நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேனேங்கும் போது நீ சாங்கோட டயரியாக்கு ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மெடிசன் ரெடி பண்ணி கொடுத்தல, அது உனக்கு நல்லா வருது. அக்ரிகல்ச்சரே படிங்க. டே அறிவாளி, அக்ரிகல்ச்சருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கு நான் ஃபார்மசி தாண்டா படிக்கணுங்க. ஓ அப்படியே சொல்ல வரேன்ட்டு இருக்கான். ஸோ இப்போ இவ்வளோ அம்மா கிட்ட நான் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நல்லா பண்ணுறேன்னு சார் சொன்னார். ஸோ நான் ஃபார்மசியே எடுத்து படிக்கிட்டான்னு கேட்கேன். ஃபார்மசியும் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது தான், படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஈஸியானது சூஸ் பண்ணுன்னு சொல்ல. என்னமா இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எது வேணா ஆகலான்னு சொல்லிட்டு இப்போ இதாக வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வெளியே வரா. இருட்டில் டியான் நின்னதை பார்த்து பயந்தே போயிட்டா. டியான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அவங்க அம்மா அப்பா உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் ஃபர்ஸ்ட் வராம செகண்ட் டே தானே வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா தான் கடுப்பில் திட்டிட்டு இருக்காரு. அதனால தான் பாவம் வெளியே நின்றுட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லிட்டு இவன் உள்ள போக, உள்ள போனா உன்னோட தலை தான் உருளுன்னு சொல்லி அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், கொஞ்ச நேரத்தில் நானே உள்ள போயிடுவேங்கிறான். நான் இதை உனக்காக மட்டும் வாங்கல, நானே சரியா சாப்பிடல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்ட்டு. நான்லாம் எக்ஸாம் நல்லா பண்ணல, நான் வருத்தப்பட மாட்டேன். அடுத்த டைம் இன்னும் பெஸ்ட்டை போட்டு பண்ணிடலான்னு ஒரு ஹோப்போடு தான் நாளையே ஓட்டுவேங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. ஸ்கோர் தான் என்னோட லைஃப். எடுத்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இல்லைன்னா சாகிறதுக்கு சமம்னு சொல்ல. டாப்பர் ஸ்டூடெண்ட்க்கும் இவ்வளோ கவலை இருக்குமா? எனக்கே தெரிலப்பா. நீ சொல்ல, நீ தான் டாப் ஸ்டூடெண்ட்டாக வந்ததே இல்லைல்ல, அப்போ உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறான். இவனுக்கு அவங்க அப்பா சொல்கிறபடி படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் ஆசை கிடையாது. அவனுக்கு பிடிச்சதை படிக்கணும், ஆனால் அவங்க அப்பா அதுக்கு விட மாட்டுறாரு. இந்த பக்கம் சாங்கோட அம்மா அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு காலேஜ்க்கு எக்கனாமிக்ஸே சூஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்க, மறந்தே போயிட்டேன், ஜிங்ஷி என்னை கூப்பிட்டான்ட்டு ஓடிட்டான். கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வர, 2 பேரும் ஒன்றா தான் வராங்க. என்ன 2 பேரும் ஒன்றா புதுசாக இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் 2 பேருமே வந்திருக்காங்க. எனிவே நல்லா பண்ணுங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். இன்டர் ஹை ஸ்கூல் சாக்கர் லீக் நடக்க போகுது, அதில் கலந்துக்கிட்டு வின் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு பெருமையை சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போக இவனோட ட்ரீம்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நெருங்க ஆரம்பிச்சிடான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்படியே கட் பண்ணி கெமிஸ்ட்ரி லேபில் காட்டுறாங்க. சார் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இவன் எங்கே இதெல்லாம் கேட்குறான், அவன் பாட்டுக்கு கொளுத்தி விட்டுட்டான். ஜிங்ஷி அமைதியா இருன்னு சொல்லி சார் திட்டிட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இது எரியுது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அணையவே மாட்டேங்குது, புகையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, சாரி அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஜிங்ஷி வெளியே போன்னு துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ கட் பண்ணி கிளாஸ் முடிய போகிற ஓரத்தில் தான் உள்ளே கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சூப்பராக எக்ஸ்பெரிமெண்ட்டாக முடிச்சிட்டா, சாங்க்கு கூட வரல, இதை நீ எப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு அவனே நம்ம ஹீரோயின்ட்ட டவுட் கேட்குறான். இவளுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா வருதுன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி காம்படிஷன் அட்டன் பண்ண சொல்கிறாரு சாரு. சாங் மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இருக்கும்போது எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூன்னு இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் ஒப்புச்சப்பானா ஜிங்ஷி நிற்கவும், இந்தாந்தா லேபில் உன் தொல்லை தான் தாங்க முடியலன்னு சார் சொன்னார், இருந்தாலும் உனக்கு ஸ்கில் வேறு இருக்காமாவே, இந்தா நீயும் காம்படிஷனை ஜாயின் பண்ணி கொடுக்க. அவர் ஒப்புச்சப்பானதான் சொல்கிறாரு. அதனால வேணாம் சார், இது வேற யாராச்சும் கொடுங்க, எனக்கு கொடுத்து எதுக்கு வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு போக கரெக்டாக டியான் வரான். மேக்ஸ் காம்படிஷனில் சேர போகிறேனாமா, உனக்கு இங்கிலீஷ் எல்லாம் நல்லா வரும், அதை விட்டுட்டு எதுக்காக மேக்ஸ் காம்படிஷனில் சேரன்னு சாரி கேட்குறாரு. அவன் இதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் அவங்க அப்பா தான். சின்ன வயசுலேருந்தே டியானுக்கு இங்கிலீஷ் தான் அவ்வளோ பிடிக்கும். இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லா காம்படிஷன்லையும் ஜாயின் பண்ணி அவன் தான் வின் பண்ணுவான் தெரியுமா. இங்கிலீஷ் காமன் காம்படிஷனுங்கிறதால அவனுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்காது, அதுவே மேக்ஸ் காம்படிஷனில் சேர்ந்து வின் பண்ணால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு வேணும்னே தாண்டா ஃபோர்ஸ் பண்ணி அவனை அதில் ஜாயின் பண்ண வச்சிருக்காருங்க. ஆமாம், கண்டிப்பாக அவங்க அப்பா தாண்டா இது பண்ணியிருப்பாருன்னு சாங்கும் சொல்ல, அப்போ நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவனுக்கு பிடிச்சதுலேயே அவன் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ இப்போ கட் பண்ணா அவன் காம்படிஷனுக்கு கிளம்ப, ஆன்ட்டி கவலையப்படாதீங்க, உங்கள் பையனை பத்திரமா மேக்ஸ் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு மரியாதையாக இங்கிலீஷ் காம்படிஷனில் சேர்றடான்னு இழுத்துட்டு வரானுங்க. எதுக்காக இங்கிலீஷில் சேரணும்? ஓ மேக்ஸில் சேர்ந்தா எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைச்சிரும்னு சொல்லி தானே என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு அவன் திட்டேன். டியான் கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணிடா, எதுக்கடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு இவன் திட்டவும், இங்கே பாரு டியான், சார்கிட்ட பேசி உனக்கு இங்கிலீஷ் காம்படிஷன் பாஸை வாங்கி கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்க்கு போகணுமா மேக்ஸுக்கு போகணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு கொடுக்க, அதை பார்த்து தான் உனக்கு ஒரே ஹாப்பி தான்,
ரொம்ப சந்தோஷம் போலையேங்க. அப்புறம் இருக்கதான், சரி வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கெமிஸ்ட்ரி காம்படிஷனுக்கு நின்றுட்டு இருக்கா. அப்போ டூக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வயிற்று பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கதை பாக்குறா. இங்க இவங்க இங்கிலீஷ் காம்படிஷனுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப டியானோட டர்ன் வந்ததும் பேக்ல அப்படியே தூக்கி போட்டு அவ்வளோ குஷியா போறான். அடனாயே, அம்மா சாங் காம்படிஷனுக்கு இவன் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையேன்னு கேட்கவும், அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லைடாங்கிறான். ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ்னா அவ்வளோ பிடிக்கும். ட்ரீமுங்கிற டாப்பிக்கை வச்சு அவ்வளோ அழகாக பேசுகிறான். பைபிளை சூப்பராக பேசுகிறானேங்க. ஓ ஜிங்ஷி, உனக்கு அவன் பேசுறது புரியுதா? என்ன பேசுகிறான் சொல்லு பார்க்கலான்னு கேட்க, அவனுக்கு எங்கே தெரியும், அவனே அடிச்சு விட்றான்னாச்சு. ஏன் சாங் உனக்கு புரியலையா? என்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி மழுப்புறான். இப்போ பேசி முடிச்சுட்டு வந்ததும் ரொம்ப தேங்க்யூடான்னு சொல்ல, கேட்கல என்ன தேங்க்ஸ் சொன்னேன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜிங்ஷி. டியான், நம்ம சின்ன வயசுல சந்தோஷமா கார்ட்டூன்லாம் சேர்ந்து பார்ப்போம்ல, வாடா சேர்ந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம சாங்கே கூப்பிட, கண்டிப்பா போலான்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காம்படிஷனை முடிச்சுட்டு வரா. நீ ஹெல்ப் பண்ணதால தான் என்னால டெஸ்டே எழுத முடிஞ்சுது, ரொம்ப தேங்க்யூ ஹுவான்னு சொல்லி டூ நம்ம ஹீரோயினுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி தரா. இதுல டூவோட அப்பா வேற பார்த்துட்டாரா, பொண்ணோட கிளாஸ்மேட் ஆச்சே, ஸோ அவரும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறாரு. அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது, டூ உன்னை ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன்னு சொன்னால, இதே கடையில தாண்டி பார்த்தங்க. அவ அப்படியே அதை இக்னோர் பண்ணதா ட்ரை பண்றா. காசுலாம் வேணாம், நீ எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டா. இப்போ அதை வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வர, சாங் ஜிங்ஷி டியான்னு 3 பேரும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க. ஹுவா டெஸ்ட் எப்படி போச்சுன்னு கேட்க, அவ எப்படியும் நல்லா பண்ணியிருக்க மாட்டான்னு டியான்னு சொல்லவும், ஏன்டா அப்படி பேசுற, அவ தானே எழுதிட்டு வந்தா, அவளுக்கு தான் தெரியும், அவட்ட கேட்கலான்ட்டு இருக்கான். இப்போ முழிக்கவும், கமான் ஹுவா சிட்டுங்க, 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓவரா பேசுறதுறாங்கிறா. இங்கிலீஷ் பேசுறதும் நல்லதாங்க, அப்போ ஒரு நாள் ஃபுல்லா இங்கிலீஷே பேசுங்கவும், ஓகே ஐ கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே கிளாஸ்க்கு வர, இங்கிலீஷ் ஸ்பீச்ல நம்ம டியான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். விஷயம் தெரிஞ்சு அப்படியே ஒரு ஸ்மைலை போட, வெல்கம்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக அப்படியே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் வீட்டில் இந்த ப்ரைஸை வச்சுட்டு என்ன பண்ணுறது, என்ன பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இல்லைப்பா, நான் அப்ராடே போனாலும் இங்கிலீஷ் தான் எடுத்து படிக்க போகிறேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆகலான் இருக்கேன்னு சொல்ல, இங்கிலீஷை படிக்கிறது வேஸ்ட்டு, அது ஜஸ்ட் ஒரு டூல் தான் சொல்லவும் இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. திஸ் இஸ் மை லைஃப், என்ன ஆகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்கள் தலையிடாதீங்கன்னு இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போயிட, வாய்ப்பாரு அப்படி சொல்லிட்டு திட்டினவர் அவன் என்ன பேசிட்டு போகிறான்னு கேட்குறாரு. வெறும் சீன் தான், அவன் ஃபாஸ்ட்டாக பேசினதால எனக்கு புரியலங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா, வின் பண்ணல. இட்ஸ் ஓகேம்மா, பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் பெரிய விஷயம் தானே அம்மா பேச. மா என்ன பேசுறீங்க, நான் ஃபார்மசி படிக்க போகிறேங்கிறா. ஏன்னா டூ காம்படிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளுக்கு பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் அதிகமாக வயிறு வலி வருமாமா, என்ன சாப்பிட்டாலும் நிற்காதுடிங்க. அவள் கையில் இருக்க மருந்தை பார்த்துட்டு இது ரெண்டும் ஒன்றா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி கரெக்டான மருந்து அவள் தான் கொடுத்துருப்பா. நான் மட்டும் இன்னைக்கு டூக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவளால் இன்னைக்கு டெஸ்ட்டே எழுதிருக்க முடியாது தெரியுமாங்க. நல்ல விஷயந்தான், அதுக்காக நீ ஃபார்மசி படிக்கணும்னு அவசியம் இல்லையே. நீ நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை விட்டுட்டு எவ்வளவோ இருக்கு, மற்றதை சூஸ் பண்ணுன்னு சொல்ல, அதை நான் படிச்சு பார்த்துட்டே முடிவு பண்றேமாங்கிறா. என் பொண்ணு இல்ல, நான் பேசின மாதிரியே பேசுறியான்ட்டு, இந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு ஃபார்மசி படிக்கலாமா வேணாமான்னு நீ ஏன் முடிவு பண்ணி கொண்டு போறாங்க. சரின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து படிச்சுட்டு இருக்க, கரெக்டாக நம்ம ஜிங்ஷி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நாளானிக்கு இவனுக்கு டெத் மேட்ச் இருக்காமா, அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் யூத் டீமில் இவனை செலக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட குட் நியூஸ்க்கு நீ வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட்டை போட்டு படிக்க ஆரம்பிக்க, இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே என்னென்ன ஆகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. டியானுக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்கும், ஃபர்ஸ்ட் டைம் எதிர்த்து பேசியிருக்கான். சாங்க்கு டாக்டர் ஆகிறது தான் பிடிக்கும், திருட்டுத்தனமாக படிச்சுட்டு இருக்கான். ஜிங்ஷிக்கே சாக்கர் பிளேயர் ஆகணும். இப்போது நம்ம ஹீரோயினும் என்ன ஆக போகிறோங்கிறது ஓரளவு டிசைட் பண்ணிட்டால. அப்படியே கட் பண்ண நம்ம ஜிங்ஷி நேராக அப்பாட்ட வந்து, இன்னைக்கு எனக்கு மேட்ச் இருக்குது, அதுக்கு நீங்களும் அம்மாவும் வரணும், இந்தாங்க இந்த டிக்கெட். அந்த மேட்ச்சில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னா கோச் அப்படியே என்கிட்ட நல்லா பேசியும் அட்டாச் ஆகிட்டாருன்னா யூத் டீமில் செலக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணுப்பான்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே கட் பண்ணி ஸ்கூலில் ஜிங்ஷியோட மேட்ச் வேறு எப்படி போச்சுன்னு தெரியலையேன்னு கேட்கும்போது ஒரு பையன் ஓடி வந்து ஜிங்ஷிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறான். ஸ்கூல் டாக்டரும் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல சாங் தான் தூக்கிட்டு ஓடுறான். அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோயினும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் எப்படி இருக்குது என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்க, அவனுக்கு இந்த காயம் சரியாகிறதுக்கு பல மாதம் எடுத்துக்குமாமா. இப்போ உள்ளிருந்து வெளியே வந்த அம்மா அப்பாவும், கவலைப்படாதீங்க, ஜிங்ஷிக்கு சீக்கிரமாக சரியாகிடும், அவன் எங்ககிட்ட க்ளோஸாக பேச மாட்டான், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் தானே, கொஞ்சம் அவன்கிட்ட பேசி புரிய வைங்க, லேட் ஆகிடுச்சு பாரு, வீட்டுக்கு போங்கன்ட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு இவங்க 2 பேரும் இங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அப்பாவும், பையன் காலையில் மேட்ச்சை பார்க்கறதுக்கு நீயும் வரணும்னு டிக்கெட் கொடுத்தான், நீ வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் நான் கொடுக்கல, ஏன் சாக்கர் பிளேயர் ஆகவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு கேட்கவும், இதை நம்ம 2 பேர் சேர்ந்து தானே முடிவெடுத்தோம், இப்போ என்ன நீங்கள் நிலவராட்ட பேசுகிறீங்க, உங்களால்
ப்ரொஃபஷனல் சாக்கர் பிளேயர் ஆக முடியலங்கிறதுக்காக உங்கள் பையனை ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்கவும் இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகிறதுக்கு காரணமே உங்கள் ஃபேமிலியால் தான். உனக்குமே என் மேலே நம்பிக்கை இல்லை தானங்கும் போது, நம்பிக்கை இல்லைன்னா உங்களை முதல்ல நான் எதுக்கு கல்யாணம் பண்ணியிருக்க போகிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஒத்தே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து ஹூவாவும் ஜிங்ஷி எப்படி இருக்கான்னு அம்மாட்ட கேட்க, அவனுக்கு காமனான அடிதான், பட் ஒரு பிளேயர்னா அவனுக்கு அவனோட பாடி ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்கு. இப்போ அவனுக்கு அடிபட்டிருக்கிறதால ஃப்யூச்சர்லேயும் அடிபடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதாம்மா சொல்கிறேன், எல்லாராலையும் அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். அதுபடி தான் நம்மளோட கோல்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ஜிங்ஷிக்கு சாக்கர் தான் எல்லாமே. எப்போவும் சாக்கர் பிளேயர் ஆகணுங்கிறது மட்டும்தானே சொல்லிக்கிட்டே இருப்பான். திரும்ப அவனால் விளையாட முடியுங்கிறதே டவுட்டு தான். ஸோ இவளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? நீ இப்போ ஓகேவா இருக்கியான்னு டெக்ஸ்ட் பண்ண, அவன்லாம் பயங்கர வருத்தத்தில் இருக்கான். ரிப்ளை கூட பண்ணல. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக அதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.